வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தமிழ் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் போன வீடியோவில் நாங்கள் கேமராவோட ஃபோக்கஸ் எஃபெக்ட்ஸை பார்த்தோம். அதே மாதிரி கேமராவில் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸை கொஞ்சம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு மாடல் செஞ்சு வச்சுருக்கிறேன். என்னன்னு கேட்காதீங்க, அது எனக்கும் தெரியாது. ஜஸ்ட் சும்மா ஒரு மாடல் ஒன்று. இதை நாங்கள் எப்படி இந்த கேமராஸ் நாங்கள் எப்படி இதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். போன முறை நான் டெப்த்தை பார்த்தோம், அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதே மாதிரி கேமராவில் நமக்கு கீஷாட்டில் ஒரு நல்ல ஆப்ஷன் என்னென்னா, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து நம்ம கேமராவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒரு பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்னும் ஜூம் பண்ணி இல்லாட்டி ஒரு ஏரியா ப்ளர் பண்ணி எடுக்குன்னா அந்த எஃபெக்ட்ஸை ஒரே இந்த ஃபைல்லே அந்த கேமராஸ் ஆங்கிள்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கேமரா இதை வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேமரா இருக்குது. இது பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் இருக்குது, அது நான் பார்க்க தேவையில்லை. நான் இங்கே இந்த மார்க்கை நான் கிளிக் பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். அப்போ கேமரா ஒன் நாங்கள் இது ஆட் பண்ணி வச்சுட்டோம். இந்த கேமரா ஒனில் இருக்கும். இந்த லொக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இதை எங்கேயும் மூவ் பண்ண இயலாது, நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அது கேமரா ஒன். நான் கேமரா ஒன்னை லாக் பண்ணுறோம். நான் என்ன செஞ்சோம், இன்னொரு ஆங்கிள் ஒன்று எடுக்கிறோம், இன்னொரு கேமரா ஒன்று ஆட் பண்ணுறோம். கேமரா 2 ஆட் பண்ண கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். கொஞ்சம் ஆங்கிள்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்குறேன். ஓகே, இது இன்னொரு கேமரா ஆங்கிள். இது பார்த்தீங்கன்னா அன்சேவ்னு இருக்குது. நாங்கள் சேவ் பண்ணுறோம், இதையும் லாக் பண்ணுறேன். இன்னொரு கேமரா ஆட் பண்ணிவிட்டு நான் இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் போன வீடியோவில் பார்த்தோம். டெப்த் அண்ட் ஃபீல்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நான் இது வந்து கொடுக்குறேன், ஒரு 6 கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த ஏரியா மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது எனக்கு போதும். அதையும் நான் லாக் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 கேமராவும் 3 ஆங்கிள்ஸில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். இது நீங்கள் 3 ஆங்கிள்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இந்த லாக் பண்ணனால நீங்கள் உங்களுக்கு இதை எங்கேயும் மூவ் பண்ணவோ வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஆப்ஜெக்டை வேணால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனாலும் இந்த கேமரா ஆங்கிளையோ அந்த வியூவையோ நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஆல்ரெடி நீங்கள் இப்போ எப்படி இந்த 3 கேமராவும் ஒரே நேரத்தில் ரெண்டர் பண்ணுறதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, நான் இந்த 3 கேமராஸும் இப்படி நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகே, அது மாதிரி ரெண்டர் போகிறோம். ரெண்டரை செலக்ட் பண்ணுறீங்க. நார்மலாக அவுட்புட்டில் இருக்கும். நீங்கள் ரெசல்யூஷன் எவ்வளோ வேணும், ரெசல்யூஷன் நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ரெசல்யூஷனை கொடுத்துட்டு ஜேபகான்னு கொடுத்துட்டு நீங்கள் இந்த கியூன்னு இருக்கு, இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் கேமராஸ்ன்னு இருக்கும். அப்போ ஆல்ரெடி நாங்கள் 3 கேமரா எல்லாம் இந்த கேமராஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி 3 கேமரா செஞ்சு வச்சுருக்கோம். ஆட் கேமரா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே காட்டும். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த 3 கேமராவை தான் உங்களுக்கு தேவை. அதில் நம்ம இந்த வியூவை டிசேபிள் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறோம். ஆட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த 3 கேமராஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் கியூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமரா முடிஞ்சிட்டு அடுத்த கேமரா முடிஞ்சிட்டு அடுத்த கேமரான்ற மாதிரி இது ரெண்டர் ஆகி முடிஞ்சிருக்கும். நான் இதை ரெண்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட ஃபினிஷிங்கை நான் காட்டுறேன். ஓகே வியூவர்ஸ், நான் அந்த 3ஐயும் ஒரு கியூவில் போட்டு ரெண்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, அதை நான் ஃபினிஷிங் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டர் பண்ண மெட்டீரியல். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.